நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் டிடெக்டிவ் எம்பி சங்கர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, அதில் என்ன சர்ப்ரைஸ் இருந்துச்சு? ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ட்ரேஸ் அவுட் பண்ணோம். அது எங்களுக்கு ஹார்ட் டச்சிங்கான ஒரு மூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா அந்த சினாரியோ, அந்த சிச்சுவேஷன், அது எல்லாமே அந்த மாதிரி அமைஞ்சது. ஸோ ஒரு பர்சன், ஒரு ஃபாதர் வரார், ஒரு பொண்ணோட ஃபாதர் ரொம்ப டென்ஷனாக ஆஃபீஸ்க்கு வரார். வந்தோடனே சார் என் பொண்ணு ஈவினிங்லேருந்து காணோம், ஸோ அவங்கள உடனே நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை சார், விடிஞ்சா கிறிஸ்மஸ். அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர் ஓகே. ஸோ விடிஞ்சா கிறிஸ்மஸ். என் பொண்ணோட பேர் ஜெனிஃபர். ஓகே. நாளைக்கு என்னோடய ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் பெரிய ஈவெண்ட்டாக நாங்கள் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இது தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் ஆகிடும். ஸோ எங்களோட ஃபேமிலி ரெப்யூட்டேஷனே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் காதும் வச்ச மாதிரி பார்க்கணுன்றது தான் உங்களை நான் அப்ரோச் பண்ணுறேன் சார். எனக்கு எப்படியாச்சும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, முதல்ல நீங்கள் என்ன சினாரியோன்னு சொல்லுங்கள். ஏன் அவங்க கோச்சிட்டு போனாங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா? அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறோம். அவங்க +2 படிச்சுட்ருக்காங்க சார். சரி, எதனால் கோச்சிட்டு போனாங்க? எனக்கும் அவங்களுக்கும் சண்டை. ஏன்னா அகாடமிக்ஸ்லாம் கொஞ்சம் போராக தான் இருக்குது. அது ரொம்ப நாளாகவே நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவள் எப்போ எது கேட்டாலும் அவளோட மார்க்ஸை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அவள் உடனே அப்செட் ஆகிடுவாள். திடீர்னு நான் வெளியே போனோம், மாலுக்கு போனோம், ஏதாவது மூவி எனக்கு புக் பண்ணுங்க டாடி, இல்லை ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போகிறாங்க, நான் போகணும் அப்படின்னா கூட நான் உடனே அந்த மார்க்கை தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். மற்றதுக்கெலாம் அலோவ் பண்ணுறது இல்லை. ஆமாம், அது ஒரு ரீசனாக காட்டி. ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை அகாடமிக் தான் சார் மெயின். மீதியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் தானே. தகப்பனா அவர் எதிர்பார்க்குறது நல்ல விஷயம். அது இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சு. ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அவங்க கிஃப்ட்டு கேட்டாங்க. எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும், அப்புறம் ஒரு பேசிக்காக ஒரு ஃபோன் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன். நான், நீ என்ன மார்க் எடுத்து இது கிழிச்சிட்ட, நான் எதுவும் பண்ண முடியாது உனக்கு அப்படின்னு சொன்னேன். ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரி கதவை சாத்திட்டு டல்லாக இருந்தால், சாப்பிடல, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேக் ஒன்று மாட்டிட்டு ஃபோன் மட்டும் அவளுக்கு பேசிக்காக ஒன்று கொடுத்துருந்தோம், அந்த ஃபோனை மட்டும் கேரி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவள் அந்த ஃபோனை சேஞ்ச் பண்ணுன்றது தான் அவள் ஆசையாகவும் கேட்டிருந்தேன். ஏன்னா அது ரப்பர் பேண்ட்லாம் போட்டு தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க காணோம் அப்படின்னோடனே சரி ஓகே சார், அவங்க ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருக்குது, அதுவரை நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நம்ம நேரோ டவுன் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஃபஸ்ட்டு அசைன் பண்ணும் போது அவங்களோட பேக்ரவுண்டை தெரியாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள புரிஞ்சிக்கணும்ல, அவங்கள ஸ்டடி பண்ணி ஆகணும். அப்போ தான் அவங்களோட டெய்லி மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசணும். அவங்க கிட்டலாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஓரளவு கேதர் பண்ணி வச்சுருந்தோம். சேம் டைம் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் மூலமாக அந்த நம்பரோட டவர் லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பெசன்ட் நகர் பீச் கிடச்சி. சரி, நம்ம உடனே நம்ம டீம் அங்கே அனுப்பி அந்த பீச் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அங்கே கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம எடுக்கும்போது ஃபீனிக்ஸ் மால் கிடச்சி, வேலைச்சேரியில் இருக்க ஃபீனிக்ஸ் மால். அங்கேயே நம்ம போய் டீம் ஃபுல்லாக அந்த மாலில் இருக்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரெஸ்டாரண்ட்டு, தியேட்டர் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ அங்கேயுமே நம்மளுக்கு ட்ரேஸ் இல்லை, அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்க க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாம்பரம் சரௌண்டிங்கில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் எங்கெங்கே இருக்காங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. பட் இவங்க நம்பர் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஃபீனிக்ஸ்லேருந்து திருப்பி தாம்பரம் போச்சு. தாம்பரம்னும் போது நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா, மேபி அந்த க்ளோஸ் கான்டாக்ட்னு ஒன்று சொன்னாங்களே, அவங்கள மீட் பண்ண போயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சொன்னார். ஸோ இதெல்லாமே என்றைக்கு நடக்குதுன்னா 24th டிசம்பர் நடக்குது, விடிஞ்சா கிறிஸ்மஸ் அன்றைக்கி நைட். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் க்ளோசிங் அவர், டீம் எல்லாருக்குமே டைமை முடிஞ்சு போச்சு. எல்லாருமே நைட்டு ஓடிட்டு இருக்கோம். ஒரு 11 ஆகிடுச்சு. இன்னும் 1 hour கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாக டீமும் எக்ஸாஸ்டட், அவங்க எனர்ஜி எல்லாமே. தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஆனால் பொண்ணாச்சே, டீனேஜ் பொண்ணாச்சே அப்படின்றதால அந்த மைண்ட் செட்டில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ட்ரை பண்ணோம் அந்த ப்ரோட்டோகால் ப்ரீச் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்போடவே நம்ம உள்ளே போயிட்டு அங்கே ஃப்ளாட் நம்பர் நம்மளுக்கு தெரியல. அந்த பொண்ணோட காண்டாக்ட் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் அந்த நம்பர்.
ஸோ அவங்களையும் ரீச் பண்ண முடியல. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஃப்ளாட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு தெரியும் சார், பட் ஃப்ளாட் நம்பர்லாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு பிளாக்லேயும் அந்த நேம் ஒட்டியிருப்பாங்க, ஓனர்ஸோட நேம் போர்டு ஒட்டியிருப்பாங்க. நம்ம இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஃபோட்டோ எடுத்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க இப்போ ஃபாதர் நேம் ஏதாவது மேட்ச் ஆகுதா, இவங்க மேபி ரெண்டலில் இருக்காங்களா, இல்லை ஓனர்ஷிப் தானே அப்படின்னு தெரியாதுல்ல. அதனால் நம்ம அதுவும் பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது எஃப் பிளாக்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து அந்த சர்நேம் மேட்ச் ஆச்சு. ஸோ மேபி அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃப்ளாட்க்கு நம்ம போய் கேட்டால் அந்த பேரண்ட் தான் ஓப்பன் பண்ணாங்க. சார் அந்த மாதிரி யாரும் வரலையே சார் அப்படின்ட்டாங்க. நான் கேட்டோம், இந்த ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு வந்தாங்களா, அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து ஈவினிங்லேருந்து மிஸ்ஸிங், அவங்க ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இல்லையே சார் அவங்க அந்த மாதிரி யாரும் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அந்த நாங்கள் போன டைம் உண்மையாகவே அவங்க இல்லை. அந்த பொண்ணு ட்ராவலில் தானே இருக்கேன். ஓகே. தாம்பரம் அந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. சரி உங்கள் பொண்ணு எங்கே, அவங்க எங்கேன்னும் போது அவங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க சார் வெளியே. எங்கே போயிருக்காங்கன்னா ஃபீனிக்ஸ் போயிருக்காங்க ஷாப்பிங். ஓகே சார், அப்போ கூட இவங்க போகலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். வேறு யாராவது போனாங்க, அது எனக்கு ஐடியா இல்லை சார், பட் நீங்கள் சொல்கிற பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட வெயிட் பண்ணுறோம் கீழே. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் தான் அந்த பொண்ணும் இந்த ஜெனிஃபரும் வந்து இறங்குறாங்க. ஓகே. நம்ம பார்த்துட்டோம். சரி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 11:45 அந்த ரேஞ்சுக்கே ஆகிடுது. அந்த பொண்ணு நம்ம பார்த்தோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணோன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சான்னு தெரியல. வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே. அந்த கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு ஆட்டோ, ரன்னிங் ஆட்டோ புக் பண்ணுறாங்க. நம்ம டீம்லாம் பைக்லாம் வெளியே அங்கங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு திருப்பி அந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணுறாங்க. அந்த ஆட்டோ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் போய் நின்றுச்சு. அந்த பொண்ணு குடுகுடுன்னு அந்த சர்ச்சுக்குள்ளே ஓட்டாங்க. கரெக்டாக 12 மணி அந்த கிறிஸ்மஸ் டைமில் சர்ச்சுக்குள்ளே ஓடிட்டாங்க. நாங்கள் இவர் ஃபாதரையும் வர சொல்லிட்டோம், உங்கள் பொண்ணை பார்த்துட்டோம், அந்த சர்ச்சில் தான் உள்ளே போயிருக்காங்க, அந்த மாஸில் தான் இருக்காங்க அவங்க, அது முடிஞ்சோடனே கூட நீங்கள் பார்க்கலாம், இல்லை உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களையும் வர வச்சிட்டோம். அவங்க வந்தோடனே கரெக்டாக அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அவங்க ஃபாதர் வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. அவர் வந்தோடனே உள்ளே தான் சார் அந்த 3rd ரோவில் உட்காந்துருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணை வந்து டேரெக்டாக பார்த்துட்டார். பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கண்ணிலேருந்து தண்ணி 2 பேருக்குமே. போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம பொண்ணு கிடச்சிட்டான்ற ஒரு இது வேறு அவருக்கு. அவர் நம்ப முடியல ஃபஸ்ட்டு, இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் நம்ம பொண்ணு நம்ம பார்த்துருவோம் அப்படின்றது. அந்த பொண்ணை வந்து எமோஷ்னலாக பிரேக் ஆகி தானே வெளியே போகிறாங்க, பட் அந்த ஃபாதர் கனெக்டெல்லாம் இருக்க தானே செய்யுது அப்படின்ட்டு 2 பேருமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக எங்களுக்குமே ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் அவர் ஆஃபீஸ்க்கு வந்தார். சார் அதாவது நான் வந்து கடவுளை பார்த்ததில்லை, உங்கள் ரூபத்தில் பார்த்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்ஸ் எல்லாம் கிஃப்டெல்லாம் வாங்கி உங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி ஓகே சார், உங்கள் பொண்ணு ஸ்கூட்டர் கேட்டாங்களே வாங்கி கொடுத்துட்டிங்களான்னு. புக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாரு. ஐஃபோனும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக போனார் அந்த மூமெண்ட். ஸோ அவர் ஒரு சின்ன விஷயம், அகாடமிக் மட்டும் முக்கியம் கிடையாது அப்படின்ற ஒரு சின்ன விஷயமும் புரிஞ்சுக்கிட்டார் அவர் அதில். ஓகே. இந்த பொண்ணுக்கு ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்களா, இல்லை அந்த பிரச்சனை அப்பயே சால்வ் ஆயிடுச்சா? இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு 2 டைம் நம்ம கூப்பிட்டு பேசணும் அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ இது வந்து லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இல்லை. அதான் இதுதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. நிறைய அவமானங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேலே மேலே வளர முடியும். அதனால் அந்த டைமில் நம்ம நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது கிடைக்கல அப்படின்னா உடனே இந்த மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துடக்கூடாது. அதுக்கான டைம் வரும், நம்ம அந்த பேஷன்ஸோடு வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போ இது ரைட் டைமே கிடையாது. ஸ்கூட்டர் கேட்குறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபோன் கேட்குறதுக்காக இருந்தாலும் சரி, ரைட் டைம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபாதரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அகாடமிக்கில் ஓரளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஷைன் ஆகுங்க. அதில் வந்து அவருக்கே அந்த ஹாப்பி ஆகி கண்டிப்பாக அவர் வாங்கி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயில் பண்ணி வாங்குற மாதிரி தானே. நீங்கள் எமோஷ்னலாக ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு விஷயத்தை நீ சாதிக்கிறது நிலைக்காது எப்பவுமே. அது ஒரு சின்ன பீரியடில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அது லாங் டேர்ம் நிற்காது உங்களுக்கு. நம்ம சாதித்து ஏதாவது ஒன்று வாங்கினா மட்டும்தான் அந்த பொருள் நம்மளுக்கு வந்து வேல்யூ இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம கெயிட் பண்ணோம் அவங்களுக்கு. பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக
எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு பெண்ணை வந்து மீட் எடுத்தீங்கன்னு சொல்லி நியூஸ் டே தமிழுக்கு தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் சார். தேங்க்யூ சார். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.